ஈஸ்வரி. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு குட்டி கதை சொல்ல தான் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு யாரை பற்றி கதை சொல்ல போகிறேன்னா, ஒரு மாவீரர் எங்கள் ஊரை சுற்றி இருக்க கொங்கு மண்டலத்தை சுற்றி இருக்க, அதாவது ஈரோடு, கரூர், திண்டுக்கல், சேலம், கோயம்புத்தூர், இது மாதிரி கொங்கு மண்டலத்தை சுற்றி இருக்க தீரன் சின்னமலை மாபெரும் வீரர். அவரை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இவர் 1756 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். இவர் ஒரு மாபெரும் வீரர். இவரை பற்றி ஒரு குட்டி கதை சொல்லணும் அப்படின்னா, மைசூர் அரசு ஆண்டுட்டு இருந்தப்ப நம்ம ஊரில் வரி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தீரன் சின்னமலை அவர்கிட்ட நீங்கள் வரி கொடுங்க, உங்கள் மண்டலத்தில் தான் இன்னும் யாரும் வரி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தீரன் சின்னமலை அவரோட இயற்பெயர் என்னன்னா தீர்த்தகிரி. இவர் அப்போ அந்த ஆங்கிலேய அரசு மைசூர் அரசுக்கிட்ட சொல்கிறாரு, எங்களால் கொடுக்க முடியாது. அதுக்கு இவர் ஒரு பஞ்சோட சொல்கிறாரு, யார் பறிச்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ தைரியமாக போய் சொல்லு, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில ஒரு சின்ன மலைலாம் இந்த வரி பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னே நீ போய் சொல்லு அப்படின்னு ரொம்ப வீரமாக சொல்கிறாரு. இந்த வீர தீர செயலை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி அப்போது, அதாவது 70ஸ்லேயே இவர் தான் கொரில்லா வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு யுக்தியவே கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தி வெற்றி அடைகிறாரு. இவர் ஒருத்தரே தனியாலாம் நின்று கோயம்புத்தூரில் நடந்த ஒரு வாரில் இவர் அதில் தோற்கடிக்கப்படுறாரு. ஆனால் இவர் தனியாலாம் நின்று அதுக்கு தைரியமாக போராடுறாரு. இவர் எப்படி இறந்தாரு அப்படின்னா, ஒரு சூழ்ச்சியோட காரணமாக தான் இறந்தாரு. நல்லப்பன் அப்படிங்கிற ஒரு சமையல்காரர் இவர்கிட்ட வேலை செய்கிறவரால் காட்டி கொடுக்கப்பட்டு இவர் தூக்கிலிடப்பட்டு இறந்துட்டாரு. ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல இவருக்காக ஒரு மணிமண்டபமே இருக்கு. ஆடி 18 அப்போ இந்த கொங்கு மண்டலத்தில் சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த ஓடாநிலைக்கு போய் இவரோட தைரியத்துக்கு மரியாதை செலுத்துற மாதிரி அங்கே சென்று எல்லாரும் விமர்சையாக அந்த நாளை கொண்டாடுவாங்க. இதோட தீரன் சின்னமலை அவரோட கதை முடியுது. இவர் இந்த மண்ணை விட்டும் மக்களை விட்டும் பிரிஞ்சாலும் நம்ம மனசுல எப்பயுமே இருப்பாருன்னு சொல்லி என்னோட கதையை நிறைவு செய்கிறேன். நன்றி.